தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி3. இந்த ஷோல நிக்கோல் கிட்மேன், ஆண்டோனியோ பாண்டரஸ் இவங்க நடிப்புல இந்தியாவில வெளிவந்த பேபிகள் அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்கணும். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய நாயகி நிக்கோல் கிட்மேன் நியூயார்க் நகரில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஆட்டோமேஷன் கம்பெனியில சிஇஓவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய கணவர் ஆண்டோனியோ பாண்டரஸ் ஒரு தியேட்டர் இயக்குனரா பணியாற்றிட்டு இருக்காரு. இவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அன்பான கணவர், அழகான குடும்பம் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நாயகி நிக்கோல் கிட்மேனுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய அளவுல திருப்தி இல்லை. அந்த சமயத்துல அவருடைய கம்பெனியில இன்டர்ன்டா ஜாயின் பண்ண சாமுவேல் அப்படின்னு ஒரு நபரின் மீது ஈர்ப்பு ஏற்படுது. இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல தனியா சந்திச்சு உறவுல ஈடுபடுறாங்க. இதற்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, நெதர்லாந்தை சேர்ந்த நடிகை, எழுத்தாளர், அதே போல தயாரிப்பாளர், இப்படி பன்முக திறமை கொண்ட இயக்குனர் அலினா ரேஜன் தான் இந்த படத்தை எழுதி இயக்கிருக்காங்க. இந்த படத்தை கடந்த ஆண்டு வெனிஸ்ல திரையிட்டிருக்காங்க. மிகப்பெரிய பாராட்டையும் பெற்றிருக்காங்க. அதே போல கடந்த ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி அமெரிக்காவில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இப்ப இந்த படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய நாயகி நிக்கோல் கிட்மேன் ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாரான டாம் கிரூஸுடைய முன்னாள் மனைவி. இவங்க 57 வயதுல ரோமி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல அசால்ட்டா ஒரு கலக்கிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா கம்பெனியுடைய சிஇஓவா மிடுக்கான ஆடைகள்ல வர அந்த காட்சியாகட்டும், தன்னுடைய காதலர் கிட்ட கெஞ்சிற அந்த காட்சிகளாகட்டும், தன்னுடைய அனுபவம் நடிப்பின் மூலமா சிறப்பா நடிச்சிருக்காங்க. அதே போல தன்னுடைய காதலர் சாமுவேல் கிட்ட ஒரு அறையில உரையாடும் போது அவர் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பை வெளிப்படுத்தணும். அதே சமயத்துல தன்னுடைய கெத்தை விட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுற அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மிரட்டலா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல ஆண்டோனியோ பாண்டரஸ் இவரு மாஸ்க் ஆஃப் ஜோரோ, லெஜெண்ட் ஆஃப் ஜோரோ அப்படிங்கிற 2 படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. நடிச்சு நம்மள மிரள விட்டுருப்பாரு. இந்த படத்துல நிக்கோல் கிட்மேனுடைய கணவரா ரொம்ப இயல்பான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அதே போல தன்னை விட வயசுல குறைந்த நடிகரான ஹாரிஸ் கிட்ட அவர் அடி வாங்குற காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது, அதாவது எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்குறாரு அப்படின்ற மாதிரி 18-19 கிட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது. அதே போல நிக்கோல் கிட்மேனுடைய காதலராக வரக்கூடிய ஹாரிஸ் 2 வயதான நடிகர்கள் கூட ஈடு கொடுத்து நடிச்சிருக்காரு. மொத்தத்துல இந்த படம் அன்ஃபெய்த்ஃபுல் கதை போன்ற ஒரு கதைக்களமா இருந்தாலும் இந்த படத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்போது, இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ ரொம்ப திருப்திகரமா முடிச்சிருக்காங்க. மொத்தத்துல ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு பெண்ணினுடைய செக்ஷுவல் ஃபேண்டசி பத்தி பேசக்கூடிய ஒரு படமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அடல் கண்டென்ட் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய பின்னணி இசை, அதாவது ஆடியன்ஸ்க்கு அங்கங்கே டெம்ப்ட் ஏற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல கேமரா ஒர்க் ரொம்ப நேர்த்தியா இருக்கு. ப்ராப்பரான அடல் கண்டென்ட் இந்த படத்துல இருக்கு. அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 3.5. அடுத்த மாசத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.